இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபைனல் கேரோ 2020ல் ஸ்டாச்சுட்டரி டியூஸ் கிளாஸ் 3 சப்செக்ஷன் 7 கிளாஸ் 3 சப்செக்ஷன் 7 ஸ்டாச்சுட்டரி டியூஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எஸ், ஐசியில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, whether company is regular in depositing undistributed statutory dues such as GST, provident fund, employee state insurance, income tax, sales tax, service tax, customs duty, excess duty, value added taxes, cess and other statutory duesலாம் வந்து ப்ராப்பராக கட்டிடுறாங்களான்னு கேட்குறாங்க. If not, extend the arrears of outstanding more than 6 months from the date they become payable to shall be reported. ஒருவேளை அப்படி ப்ராப்பராக கட்டலைன்னா 6 மாதத்துக்கு மேலே டியூவில் இருக்கக்கூடியதில் காட்டுங்க அப்படின்றாங்க. But the statutory dues are paid regularly. If any undisputed dues remains unpaid for more than 6 months, report the amount. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஜிஎஸ்டி வந்து 4 லட்ச ரூபா பே பண்ணணும், டியூ டேட் வந்து 20 ஏப்ரல். இப்போ ஒன்றுமே பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் அன்பெய்டு ஃபார் மோர் தென் 6 months, தி ஆடிட்டர் ஷுட் ரிப்போர்ட் இட். இப்போ ஸ்டாச்சுட்டரி டியூஸு, ஜிஎஸ்டி, பிஎஃப், இஎஸ்சி, இன்கம் டேக்ஸு, அன்டிஸ்பியூட் டியூஸு, 6 months இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ல் சப்செக்ஷன் பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேயே இந்த whether statutory dues have not been deposited on account of dispute, the auditor shall report nature of dues, amount involved, period which it is related, and the forum where dispute is pending. ஒருவேளை வந்து டிஸ்பியூட்டட் அன்டிஸ்பியூட்டட்னா நீங்கள் எழுதிருக்கணும், அது 6 மாதம் செலுத்தாது அப்படின்னு. டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா அமௌண்ட்டு எந்த வருஷத்துக்குரியது, எந்த ஃபோரத்துக்குரியது, நேச்சர் என்ன நேச்சர், அது இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி அனுப்பிச்சு. If tax is under litigation, it is disputed statutory dues, auditor should report the dispute. அது எவ்வளவு அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும், தெரிவிக்கணும். அது ரொம்ப முக்கியம். வரி குறித்து வழக்கு இருந்தால் அதை அறிவிப்பு குறிப்பிட வேண்டும் தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும். அப்புறம் படித்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 73 to 76 டெபாசிட்ஸு, இது வந்து காஸ்ட் ஆடிட்டு, ஸ்டாச்சுட்டரி டியூஸ் டிஸ்பியூட்டட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நான் சொல்லியிருக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தான். கிளாஸ் 5 வந்து டெபாசிட்ஸ், பப்ளிக் டெபாசிட் 73, 76, அதாவது ஆர்பியோட ரெகுலேஷன்ஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணல, இல்லை என்சிஎல்டி ட்ரைபுனல் சொல்லியாச்சு. காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து போச்சு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பியூட்டட் அண்டு அன்டிஸ்பியூட்டட் தான் சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். எக்ஸாமுக்கு வருமானு கேட்டால் எக்ஸாமுக்கு 100% வரும். அடுத்தது 3லேயே 8 நம்ம போகிறோம். கிளாஸ் 3 சப்செக்ஷன் 8, 9, 10 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 வந்து ரீபேட் டியூஸ்னு இருந்துச்சு. ஸ்டாச்சுட்டரி டியூஸ் வந்து ரீபேட் டியூஸ்னு இருந்துச்சு. இப்போ அது ரீபேட் டியூஸ் என்ன செஞ்சுட்டாங்க, அன்ரெக்கார்டட் இன்கம்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க புதுசாக. So whether any transaction not recorded in the books of accounts have been surrendered or disclosed as income during the year in which tax attachment under the Income Tax Act 1961. இப்போ தான் புதுசு இது கேரோல் இம்பார்ட்டன்ட். அதாவது வேர் எனி டிரான்சாக்ஷன் நாட் ரெக்கார்டட், அதாவது வெரி transaction not recorded in the books of accounts have been surrendered or disclosed as income during the year in tax assessments under the Income Tax Act 1961. If yes, whether such income has been properly recorded in the books of accounts during the year. Explanation என்ன சொல்கிறான், auditor should verify whether income tax department found any undisclosed income, whether company admitted such income, whether company adequately recorded that income in the books of accounts. During income tax search, undisclosed cash sales 50 lakhs were detected. The company surrendered the income. And the company records 50 lakhs in the books of accounts. The auditor reports compliance. If not, record the auditor's report on non-compliance. இப்போ டியூரிங் ஆடிட் இன்கம் டேக்ஸ் சர்ச்சில் வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு கேஷல்ஸ் 50 lakhs வந்து டெலிட் பண்ணியாச்சுன்னா, ஒன்று கம்பெனி அந்த இன்கமை சரண்டர் பண்ணிடணும். ஆமாம் 50 lakhs கண்டுபிடிச்சது உண்மை தான். The company records 50 lakhs in the books of accounts. Auditor reports the compliance. If not recorded, audit reports the non-compliance.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அன்ரெக்கார்டட் இன்கம் டிரான்சாக்ஷன்ஸ், சரண்டர்டு இன்கம், டிஸ்க்ளோஸ்டு இன்கம், இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்ஸ், ரெக்கார்டிங் புக்ஸ் ஆஃப் இன்கம்ஸ். இப்போ சரண்டர்டு இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் மறைக்கப்பட்ட வருமானத்தை நிறுவனம் ஒப்புக்கொண்டால் அந்த நிறுவனம் வருமானம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை ஆடிட்டர் பார்க்க வேண்டும். பாரோயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஃபார் ஐசிஐ எக்ஸாம். இதுலேயே வந்து 9 இப்போ 8 பார்த்தாச்சு, அன்ரெக்கார்டட் இன்கம் 9 பார்க்க போதும். வெதர் கம்பெனி defaulted in repayment of loans or borrowings or in the payment of interest thereon. நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது மறந்துட்டீங்க வேணா லெண்டர்ஸோட நேமு, அமௌண்ட்டு, பீரியட் ஆஃப் டிஃபால்ட்டு. எக்ஸாம்பிள், லோன் ஃப்ரம் எஸ்பிஐ 5 crores, இன்ட்ரெஸ்ட் அன்பெய்டு 4 months, ஆடிட்டர் ரிப்போர்ட் எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் பீரியட் டிஃபால்ட். லோன் அல்லது இன்ட்ரெஸ்ட்டை செலுத்தாமல் இருந்தால் ஆடிட்டர் குறிப்பிட வேண்டும். Whether the company has been declared a willful defaulter by any bank, financial institutions or government authority, RBI classifies the company as a willful defaulter. Auditor reports the same. வேண்டுமென்றே பணத்தை செலுத்தணும்னு சொல்லிடணும். Whether term loans were applied for the purpose which they were obtained. Whether the term loans were applied for the purpose for which they were obtained. இவங்க லோன் டேர்ம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட்டுக்கு எதுக்காக பயன்படுத்தப்பட்டதான்னு சொல்லணும். That is very important. Whether funds raised on short term basis have increased for long term basis, அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது ஷார்ட் டேர்ம் வாங்கி லாங் டேர்ம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணணும். Whether company borrows 10 crores and repay subsidiary loan, அதை நீங்கள் கேட்கணும். அப்போ கம்பெனி வந்து லோன் வாங்குது ஃபண்ட் ஃப்ரம் என்டிட்டி or any persons to meet the obligations of subsidiaries or associate or joint ventures. அது வந்து செக்ஷன் கிளாஸ் 9 சப்செக்ஷன் ஈல போகுது. கிளாஸ் 3 சப்செக்ஷன் 9 சப்செக்ஷன் இ. கிளாஸ் 3 சப்செக்ஷன் 9 சப்செக்ஷன் எஃப் வந்து whether loan have been raised on the pledge of securities held in subsidiaries, joint ventures or associates. If yes, that should be reported. அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் லோன் தான் வருது எல்லாமே. ரீபேமெண்ட் ஆஃப் லோன் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, இல்லை அது வாங்கணும் அதுக்காக பயன்படுச்சா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டீஃபால்ட்டு, வில்ஃபுல் டீஃபால்ட்டர், பர்பஸ், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், பிளட்ஜ், அதான் DWPSOPன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வில்ஃபுல் டீஃபால்ட்டு ஃபஸ்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வில்ஃபுல் டீஃபால்ட்டு, அடுத்தது பர்பஸ் வாங்கி எந்த பர்பஸுக்கு வாங்கி எதுக்கு அது ப்ளஸ் பண்ணீங்க, அடுத்து ஷார்ட் டைம் வாங்கி லாங் டேர்ம் வாங்கி ஷார்ட் டைம், அடுத்தது ஆப்ளிகேஷன்ஸ், பிளட்ஜ். கிளாஸ் 10 வந்து ரொம்ப ஈஸி. ஐபிஓ, எஃபிஓ, ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் சொல்கிறாங்க. வாட் இஸ் ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஓ ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் சொல்லுவாங்க. has been applied for the purpose which was raised. Examples, IPO proceeds வந்து 100 கோடி, ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் சர்வீஸ் வந்து 100 கோடி, யூஸ் ஃபார் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஷன்ஸ், நோ ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ், இஃப் யூஸ் எல்ஸ்வேர், அதுக்கு வேறு எதுக்காச்சும் பயன்படுச்சுன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் வந்து டீவியேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெதர் ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் கன்வர்ஷனல் டிபென்ச்சர்ஸ் ஹேஸ் complied with section 42, 62 Companies Act 2013, whether funds have been placed for the intended purpose. அடுத்து வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மேடு வித்தவுட் போர்டு அப்ரூவல், ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ் நான் கம்ப்ளைன்ஸ். எல்லாமே தப்பு தான். ஐபிஓ, எஃபிஓ, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டு, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு, இது எல்லாமே தப்பாக போயிடும். அடுத்து அப்புறம் வந்து 11 போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். நன்றி.